படம் பேர் ஃபைட் கிளப். உனக்கு ஃபைட்டு வேணா வரியா? கேங்குக்குள்ளே சண்டை போடுறது, உள்ள பாலிடிக்ஸு, பிரச்சனை, கஞ்சா இந்த மாதிரிலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது படத்தில். எதுவுமே இல்லை ப்ரோ. வடச்சென்னை பார்ட் 2 தான் ப்ரோ. விஜயகுமார் வந்து அவர் வச்சு யூஸ் பண்ணதில்ல, வச்சு அதே மாதிரி அந்த உரியடி மாதிரியே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்து வேலை கொஞ்சம் கிளைமேக்ஸ் வரைக்கும் ஓகே தான். பட் அந்த பேட் வேர்ட்ஸ் அது எல்லாமே கொஞ்சம் இருக்கு. அதனால ஃபேமிலி ஆடியன்ஸ் கொஞ்சம் ஒரு இதில் சொல்லியிருந்தாரு. டீசர்னாலே டீஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான். மூணாவது படம் பண்ணுற ஒரு ஹீரோவுக்கு இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ்லாம் வந்து எதிர்பார்க்கவே முடியாது. லாக்னு சொல்கிறேன், கதையே லாக் தான். எங்க அண்ணன் விஜயகுமார் அண்ணன் நடிச்சா படம் எல்லாம் கொல்ல மாசு. ஃபைட்டா கிளப்னு படம் என்ற பேருங்க. இந்த படம் சூப்பராக இருந்துச்சு. நான் கண்டிப்பாக எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட எல்லாருமே வந்து பார்க்கலாம். விஜயகுமாரோட ஆக்டிங் வந்து அரசியல் இதுவாக இருக்கு. இந்த படத்தில் என்ன ஆல்மோஸ்ட் இதே தான். அவரோட கருத்து அவருக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் படமும் சூஸ் பண்ணுறாரு. அவர் ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணோம். மூணாவது படம் பண்ணுற ஒரு ஹீரோவுக்கு இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ்லாம் வந்து எதிர்பார்க்கவே முடியாது. அவர் 3 படம் தான் பண்ணியிருக்காரு. அதில் முதல் 2 படமே அவரை வச்சு சூஸ் பண்ணிக்கிட்ட படம் தான். அந்த ஒரு ஹீரோவுக்கு மக்கள் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஷோ ரோஹிணி தேட்டர் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ மாசான ஹீரோஸ் எல்லாம் ஆடியன்ஸை செலிப்ரேட் பண்ணி பார்த்துருப்பீங்க. விஜயகுமார் 3வது படம் தான் பண்ணுறது. அதுக்கு இந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா அவர் பேசுகிற அரசியலை வந்து மக்கள் ரசிக்கிறாங்க. சும்மா அரசியல் வந்து ஒரு ட்ராமா மாதிரி ஒரு கதைக்கு ஏற்ற மாதிரி தான் வருதே தவிர அரசியல் படம் கிடையாது. நல்ல சப்ஜெக்ட், ஸ்போர்ட்ஸ் படம் தான். நல்லா இருக்கு. விஜயகுமார் இந்த படத்தில் பெரிய ஹீரோ மாதிரி பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்கு. நல்லா நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. கரெக்டாக பண்ணியிருக்காரு. ரொம்ப அல்ட்டிக்காம ரொம்ப பில்டப்லாம் இல்லை. சாதாரணமாக நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்கு. நம்மளுக்கு அதான் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாக்னு சொல்கிறேன், கதையே லாக் தான். யாரும் நிறையா பார்த்துட்டோம் இந்த மாதிரி கதைலாம். நம்ம தலைவர் விஜயகுமார் வந்து அவர் வச்சு யூஸ் பண்ணதில்லை, வச்சு அதே மாதிரி அந்த உரியடி மாதிரியே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்து வேலை கொஞ்சம் மாற்றிருக்கணும். அவரை மாற்றி அவர் வச்சு அவர் நல்ல ஆக்டர், அவரை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தனால மூஞ்சி சுழிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. படம் நல்லா இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருந்தது. அவரோட ஆக்டிங், அவர் இதுக்காக எல்லாரும் கேட்குறாங்க அவர் இவ்வளோ கேப்லேருந்து வந்திருக்காரு அப்படின்னு. அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக தான் ஆக்டிங் ஸ்கில் ஆகட்டும், ஃபிட்னஸ் ஆகட்டும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதுலேயும் அப்படி தான் இருக்குது. பாலிடிக்ஸ் வந்துருக்கு, இன்வால்வ் ஆகியிருக்காங்க. தான் வந்து அந்த நார்த் மெட்ராஸ்னால் எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அங்கே எல்லோரும் அந்த ட்ரக் அடிக்டாக இருப்பாங்க, கொலை பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இருந்தால் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ஸ்போர்ட்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணி முன்னேறணும் அப்படின்ற மாதிரி தான். கிளைமேக்ஸ் வரைக்கும் ஓகே தான். பட் அந்த பேட் வேர்ட்ஸ் அது எல்லாமே கொஞ்சம் இருக்குது. அதனால ஃபேமிலி ஆடியன்ஸ் கொஞ்சம் ஏ சர்டிஃபிகேட் தான். ஃபேமிலி ஆடியன்ஸ் கொஞ்சம் கஷ்டம் தான். லோகேஷோட டச்சான்னு தெரியல. பிகாஸ் அந்த அவங்களோட ஏடி தான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அது அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே எல்லோயிஷாக நல்லா அந்த மாதிரி இருந்துச்சு. அதில் லைட்டாக எனக்கே ஃபீல் ஆச்சு, லோக்கியோடதும் இப்படி தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரி தைரியமாக ஒருத்தர் பேசுறதுக்கு வேணும் அப்படின்ட்டு 3வது படம் தான் பண்ணுறாரு. அவர் இன்டர்வியூ விசில் பறக்குதுண்ணா. இங்கே அவர் வராரு தெரிய விட்றாரு நம்ம பசங்க. அவர் படத்தில் ஆக்சுவலாக அந்த ஃபைட் சீன்லாம் அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. செம்ம ராவாக ஷூட் பண்ணியிருக்காங்க. செம்ம ஃபைட் சீன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழில் ஒரு நேச்சுரலான ஃபைட் சீன். சும்மா ஹீரோ வந்து ஆச்சு பறக்க விடுறது, ஹேரில் 100 மீட்டர் தாண்டி போய் விடுறது, அந்த மாதிரிலாம் இல்லை. ராவாக எடுத்துருக்கானுங்க. ஒரு நம்ம ஏரியாவில் ஒரு சண்டை நடக்கும்போது உள்ள ஒருத்தர் கேமரா வச்சு ஷூட் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஷூட் பண்ணியிருக்காங்க. படம் செம்மையாக இருந்துச்சு. லோகேஷோட டச்லாம் எதுவுமே கிடையாது. அவர் ட்ரக் ஃப்ரீ சொசைட்டின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த படத்தில் ஹீரோவே கஞ்சதை அடிச்சிட்டு இருந்தாங்க. அவரோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இல்லை. ஆனால் அவர் சூஸ் பண்ணியிருக்க ஸ்கிரிப்டே அவரோட ஃபர்ஸ்ட் படம் அப்படின்றதுனால ரொம்ப சென்சிபிளாக சூஸ் பண்ணி விஜயகுமார் கையில் கொடுத்துருக்காங்க. இல்லை எல்லாருமே பார்க்கலாம். நான் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. படத்தில் அந்த மாதிரி ரத்தம் அப்படியே வழியெல்லாம் எந்த சீனும் இல்லை. வல்கராக ஹீரோயின்ஸ் குடி ட்ரெஸ் போட்டு ஆளல, கெட்ட வார்த்தை பேசி ஒரு 10 நிமிஷத்துக்கு திட்டலை. ஆனால் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னே தெரியல. எதுக்கு ஏ சர்டிஃபிகேட்? இது யூஏவே கொடுத்துருக்கலாம். இது ஏ சர்டிஃபிகேட்லாம் போங்கு. 10க்கு 8 கொடுக்கலாம்ண்ணா. ரொம்ப நாள் கழிச்சு தமிழில் இப்படி ஸ்ட்ராங்கான ஒரு படம் பண்ணி தான் வந்து நல்லா ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். நேம் ஆஸ் இட் நேம் இம்ப்ளைஸ் ஃபைட் கிளப் அப்படிங்கும்போது ஃபைட்ஸ் இருக்கணும், ஆக்ஷன் மூவிலாம் பிடிக்கும். அதனால் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தேன். அதுக்கேற்ற மாதிரி நல்லா இருந்துச்சு.
இருக்குங்க. எல்லாருமே செம்ம என்ஜாய் பண்ணாங்க. FDFSனாலயா இல்லை ஆக்சுவலாக நான் FDFSனால இருக்கும்னு நினச்சேன். பட் எல்லாருமே அந்த விஜயகுமார் வர சீன் எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்களுமே நல்லா ரெஸ்பான்சிவாக தான் இருந்தோம். நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க முடியாதுன்றாங்க. ஆமாம், கொஞ்சம் ஃபைட்லாம் ராவாக வச்சுருக்காங்க, கொஞ்சம் ரொம்பவே இதாக வச்சுருக்காங்க. அந்தமாரி சொன்ன பேட் வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது, அதனால ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்லலாம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டு ரிவெஞ்சு தான் இருக்குது. மற்றபடி கதைன்ற பெருசாக எனக்கு தெரியல. இன்னொன்று என்னன்னா செகண்ட் ஹாஃபில் அப்படியே இழுத்துக்கிட்டே போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் லேக்காக இருக்க மாதிரி லைட்டாக எனக்கு ஃபீல் ஆகுது. மற்றபடி நடித்த ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஓவரால் மேக்கிங் வந்து நல்லா இருந்துச்சு. மற்றபடி எனக்கு என்னன்னா, எனக்கு எப்பவுமே ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கும். எப்பவுமே ஃபேமிலி ஆடியன்ஸ்க்குமே ஆக்ஷன் ஃபிலிம்லாம் பிடிச்சிருந்ததுன்னா அவங்க பார்த்துக்குவாங்க. 9 கொடுக்கலாம். ஃபைட் கிளப் படம் வந்து யூத்துக்கான படம். யூத் வாட்ச் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி படம் எங்கேயுமே இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது விக்ரமுடைய அந்த ஏஞ்சோடி மஞ்சள் சாங்கில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கேருந்து படம் ஸ்பீட் ஆயிடுது. எங்கேயுமே லேக் இல்லை. இன்ட்ரோவில் வந்து முடியுது. அதுக்கப்புறம் அதே ஹைப் குறையாமே கரெக்டாக எண்டிங் வரை பண்ணியிருக்காங்க. படம் கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்ல ஸ்பீடாக போகுது, செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்பீடாக போகுது. அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். பட் படம் ஓகே. எங்கேயுமே நம்ம வந்து என்னடா அப்படி பண்ணியிருக்காங்க அந்த மாதிரிலாம் சொல்லலை. வயலன்ஸ் மட்டும்தான் கண்ணை மறைக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி எந்த இதுவும் இல்லை. ட்ரைலரில் டீசர் தான் விஜயகுமாரன் ஒரு இதில் சொல்லியிருந்தாரு. டீசர்னாலே டீஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான், உங்களை தூண்டி விடுற மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த படம். இதெல்லாம் உள்ளே இருக்க போகுதுன்ற மைண்ட் செட்டில் ஆடியன்ஸை கொண்டு வர்றது தான். அதே மாதிரி இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு ஃபைட்னா பிடிக்கும் இல்லை எல்லாருக்கும். வந்து இப்போ லாஸ்ட் இயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அதிக கலெக்ஷன் எடுத்த படங்கள்லாம் மேக்ஸிமம் ஸ்டண்ட் கொரியோகிராஃபி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற படங்கள்லாம் தான் இருக்குது. அதுக்காக நம்ம இதை வைக்கல. யங்ஸ்டர்ஸோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, நீங்கள் சென்னையில் பார்த்தாலும் சரி, இந்த ரூட்டு தலை பஸ்ஸில் டூல்ஸ் எடுத்துகிட்டு போகிறது வர்றது, நான் அப்பப்போ நம்ம பேப்பரில் பார்க்குறோம், டிவியில் நியூஸ் எல்லாம் பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி வாழ்கிற ஒரு பசங்க அவங்க லைஃப் ஸ்டைலில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, எப்படி அதுலேருந்து வெளியே வர்றாங்க, இதுதான். இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் அந்த மாதிரி இருக்குங்களா, இல்லை 90s கிட்ஸில் இருக்கிற மாதிரி அந்த இது எல்லாருக்கும் பொருந்தும் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், எல்லாரும் அந்த அடலசன்ட் ஸ்டேஜில் காலேஜுக்குள்ளே வரும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு ரெக்கம் முளைக்கும் இல்லையா, அதில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுது, அப்போது ஒரு மனநிலை இருக்கும்ல எல்லாருக்கும். ஸோ அது கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் எல்லாருக்கும். காமன் ஆடியன்ஸ் வந்து எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கன்னா, ஏன்னா எல்லா வீட்லேயும் ஒரு பசங்க இருப்பாங்க, காலேஜ் படிக்கிற பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நான் தான் இன்னொரு இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸுக்கு வந்து நம்ம பசங்க வீட்டில் இருக்க மாதிரியே வெளியே இருக்க மாட்டாங்க அப்படின்றது தெரியணும். ஏன்னா வீட்டில் என் பிள்ளை நல்ல பிள்ளைன்னு சொல்லி எல்லாருமே பேசின்னு இருப்பாங்க. ஆனால் வெளியே அந்த பிள்ளை என்ன பண்ணுதுங்கிறது வெளியே போய் கேட்டால் தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம பையன் இப்படி தான் நம்ம பையனும் இருப்பானா வெளியே அப்படிங்கிறத அவங்க பார்த்துக்கலாம், ரிலேட் பண்ணிக்கலாம். அதையும் தாண்டி அந்தந்த கேரக்டர்களுக்கே அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கே வந்துட்டு ஓகே நம்ம லைஃப் ஸ்டைல் மாதிரியே இருக்குது, நம்ம பண்ணுறது தானே இவங்களும் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்க என்ன மாதிரி ஒரு வலைக்குள்ளே அவங்க மாட்டிக்கிறாங்க. ஸோ இது இப்படி போனால் நமக்கும் இது இந்த மாதிரி தான் நடக்கும். இதெல்லாம் ஃபைட் கிளப் ஒன் டைம் தான் ப்ரோ. ஒன் டைம் வாட்சபிள். வடச்சென்னை பார்ட் 2 பார்த்த மாதிரி இருக்கு ப்ரோ. உரியடி 2 அதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி எதுவுமே இல்லை ப்ரோ. வடச்சென்னை பார்ட் 2 தான் ப்ரோ. இது மலையாள படம் மாதிரி இருக்கு பார்க்குறதுக்கு. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ப்ரோ. இது கிளைமேக்ஸ் ஃபைட் நல்லா இருக்கு, தியேட்டர் ஃபைட் நல்லா இருக்கும், மியூசிக் நல்லா இருக்கு ப்ரோ. ஓகே. ஃபேமிலியா பார்க்கலாமா படம்? நல்லா தான் இருந்துச்சு படம். ஸோ விஜயகுமாரோட ஆக்டிங் அந்த மாதிரி விஜயகுமார் ஆக்டிங் சூப்பராக இருந்தது. அவரோட ஃபைட்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு. என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்குது. ஃபுல்லாக ஃபைட்ஸ்ன்றனால பாய்ஸ் தான் நல்லா நிறைய பிடிக்கும்னு நினைக்கிறேன். நல்லா தான் நடிச்சிருக்காங்க. அந்த உரியடியோட இது கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த படம். உரியடி 2லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்த ஒரு படம். இந்த படம் எப்படி இருக்கு? இது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பொலிட்டிக்கல் இருக்கு, பட் ஆனால் அந்த அளவுக்கு கிடையாது. ஓகேவா தான் இருக்கு. ஃபைட் சீன்ஸ் தான் இருக்கு ஃபுல்லாக. யங்ஸ்டர் மட்டும் தான் பார்க்கலாம். ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸை பார்க்கலாம். ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு எதுவும் கிடையாது. அடல்ட்டும் கிடையாது, வயலன்ஸ் ரொம்பவும் கிடையாது. பார்க்கலாம். என்ன மாதிரியான கண்டென்ட், என்ன மெசேஜ் சொல்லுவாங்க? இது வந்துட்டு ட்ரக்ஸ்க்கு அடிக்ட் ஆக வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மியூசிக் பிஜிஎம் வேற லெவலில் இருக்குது. சாங்ஸும் நல்லா இருக்கு எல்லாமே. ஹீரோயின்ஸ் இல்லை, ஹீரோயின்ஸ் வந்து ஒரு 10 minutes அப்படிதான் வராங்க. அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காமிச்சிருக்காங்க. அது மட்டும் தான் ப்ரொஃபஷனல் எடுத்துற மாதிரி இருக்குது படம். உண்மையாக சொல்ல போனோம்னா விஜயகுமார் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கான் போல. அந்த உரியடியுடைய டிஐ கலரிங்லாம் பார்த்தீங்கன்னா உரியடி பார்த்த மாதிரியே இருக்கும். அது ஓப்பன் பண்ணும்போது உரியடி அதே மாதிரி இருக்கும். நைட் எஃபெக்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே படம் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டுருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபைட்ஸ்லாம் ரொம்ப எதார்த்தம், சினிமாட்டிக்கலாக இருக்காது. கார் பண்ணுறது, ரோப் இது பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் 2 ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ஸ் எப்படி 2 கேங் ஒரு 5-5 பேர் நின்று ஃபைட் பண்ணால் எப்படி இருக்குமோ அதை ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருக்காங்க. அதில் தான் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. படத்துக்கு வந்து ரொம்ப
ப்ளஸ் பாயிண்ட் சொன்னோம்னா படத்தை வந்து தாங்கி பிடிக்கிறது வந்து விஜயகுமார் ஆக்டிங்கு உரியடி மாதிரிலாம் இல்லை, அதை விட ரொம்ப நல்லா நடிச்சிருக்காப்புல. ப்ளஸ் வந்து படத்தோட மியூசிக் வந்து படத்தை உட்கார வைக்கிறது மியூசிக் தான் தெருக்கி விட்டுருக்காப்புல. புது மியூசிக் டைரக்டர் தான், ரொம்ப நல்லா தெருக்கி விட்டுருக்காப்புல. மைனஸ் சொன்னோம்னா வயலன்ஸும் ஹீரோயின் பர்சன் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப கம்மி, ரொம்ப க்யூட்டான ஹீரோயின். அவள் இன்ட்ரோவே வந்து ரொம்ப மாசாக இருக்கும், அழகாக இப்படி பொண்ணாக இருக்கே அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாண்டேஜ் சாங் கூட காலி பண்ணிடுறாங்க. ஒருவேளை இவங்களையும் மிக்ஸ்அப் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெரிய லெவலில் போவோம், ஃபேமிலி டான்ஸ் கண்டிப்பாக வந்துடுவாங்க. இல்லை அதனால தான் ஸ்பீடு குறையக்கூடாங்கிறதுக்கானே தூக்கிட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக தேவைப்படுறாங்க. ஒருத்தர் வந்து ஒருவேளை அந்த மெசேஜை வந்து மாற்றுறது கூட அந்த ஹீரோயின் வந்திருக்கலாம். ஸோ அவங்க இல்லாதனால மெசேஜ் சொல்ல வர்றாங்க, வயலன்ஸ்லாம் வேணாம் நம்ம திருந்திடலாம்னு சொல்ல வரும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு எண்டிங் போய் வயலன்ஸ்லேயே போய் முடிச்சுறாங்க. அதுதான் இந்த படத்தோடைய கொஞ்சம் அந்த ஏ சர்டிஃபிகேட் காரணமாக இருக்குது. லோகேஷோட படம் விஜயகுமாரோட படம் போது மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சிருக்காங்க. பசங்களுக்கு ஃபுல் பண்ணிட்டாங்க, பசங்களுக்கு கண்டிப்பாக ஜெயிச்சிட்டாங்க. 3 நாள் வந்து கட்டி ஏறிடுவாங்க மக்கள், அதனால ஜெயிச்சிட்டாங்க. ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தால எந்த மாதிரியான ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம்? ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாமா? ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். வயலன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, அப்படி கண்ணை மூடுற அளவுக்கு தான் இருக்கும். ஆஸ் அ பேரண்ட்டாக அந்த ஃபைட் பண்ணுறாங்களே அவங்களோட ஃபாதராக மதராக யோசிக்கும் போது இதெல்லாம் தேவையாங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் வந்து இன்னைக்கு யூத் பசங்க உள்ளக வரணும்னா இதெல்லாம் தேவைங்கிறதுனால தான் அவங்க கரெக்டாக பண்ணுங்க. ஏ சர்டிஃபிகேட் கிடைச்சாலும் பரவாயில்ல, நான் இதை தான் பண்ண போகிறேன்றது அவங்க தெளிவாக இருந்தாங்க. யார் அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸோ அவங்கள வந்து கரெக்டாக பிளான் பண்ணாங்க, அதில் ஜெயிச்சிட்டாங்க. இதெல்லாம் தாண்டி ஓவரால் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக உள்ள வந்தால் இருக்குங்க. கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட் இருக்கும். எங்கேயுமே நம்ம வந்து என்னடா அப்படிலாம் சொல்ல தேவையில்லை. பக்காவாக நம்ம 2 தெருவில் சண்டை வந்துருச்சு, என்ன நடக்கும் அதுதான் படம். கடைசியில் போய் எங்கேயோ ஒரு கொலையில் முடியும், அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. 7.5 கொடுக்கலாம். உரியடின்ற படம் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாரு நம்ம விஜயகுமார் சார். அவரோட சொந்த உழைப்பில் உரியடியை பண்ணியிருந்தாரு. அது மாதிரி ஃபைட் ஆஃப் கிளப் ட்ரீசர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ட்ரீசர் சூப்பராக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை நம்ம கன்ஃபார்மாக பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் ட்ராவல் பண்ணி வந்து இந்த படம் பார்த்தேன். அதே மாதிரி இந்த காசு கொடுத்த அளவுக்கு இந்த படத்தில் சூப்பராக விஜயகுமார் சார் வந்து மெசேஜ் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் தப்பான பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகினீங்கன்னா உங்கள் வாழ்வியலே நீங்கள் இழந்துருவீங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் பண்ணி கிசா அப்புறம் சரக்கு இந்த மாதிரி போதைக்கெலாம் அடிக்ட் ஆனீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையை இழந்துருவீங்கன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. அது இல்லாமலே வந்து இப்போ உங்களுக்கு நிறைய விஷயத்தில் நான் சொல்ல வரேன்னா, ஒரு திறமைசாலி வராங்களா அவங்கள மதித்து நம்ம எல்லாமே பண்ணணும், திறமை இருக்கா மற்றவங்களுக்கு வளர்த்து விடணும்னு சொல்லிட்டு இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. தப்பான பழக்கத்துக்கு மட்டும் இருந்தால் அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து பண்ணாதீங்க. சின்ன சின்ன ஸ்கூல் பசங்களாம் வந்து இந்த சீன்ஸில் வந்து பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க சொல்லிட்டு எடுத்திருக்காரு நம்ம டைரக்டர். சூப்பராக பண்ணியிருக்காரு சார் இந்த படம் கன்ஃபார்மாக. ஆனால் இப்போது நீங்கள் இளைஞர்களாக நீங்கள் கெட்டு போகிறாங்கன்னு சொல்கிறீங்களா, இந்த மாதிரி இளைஞர்கள் இன்னமும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணுறாங்கன்னு தான் ஒரு படம் எடுத்துருக்காங்க. இன்னமும் பண்ணுறாங்க போல், அதனால தான் இந்த படத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க டைரக்டர். சும்மாலாம் வந்து இந்த மாதிரி பழக்கத்தை வந்து இந்த படத்தில் கொண்டு வரணும் அவங்களுக்கு தனிப்பட்ட விஷயமா. இந்த மாதிரி பண்ணுறீங்கப்பா, கொஞ்சம் இந்த படத்தை பார்த்து கொஞ்சம் திருந்து வழி பாருங்க. ஆனால் இந்த படத்தை பார்க்குறவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்களே நம்மளும் பண்ணி பார்க்கலாம் அது மாதிரி பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்கன்ற. உங்கள் திறமை இருக்கா, திறமையை வளர்த்து மற்றவங்களுக்கு புகழை வளர்த்து ஃபேமஸ் பண்ணி. இப்போ நீ செத்தாலும் புகழ் அழியாது சொல்கிறாங்க தெரியுமா, அதே மாதிரி நம்ம புகழை வளர்த்து விடணும். அவ்வளோதான், அதுதான் எனக்கு முக்கியம் சொல்ல முடியும். ஃபேமிலி மோஸ்ட்டாக லைக் பண்ண மாட்டாங்க, யங்ஸ்டர்ஸ் பசங்க மோஸ்ட்டாக பசங்க தான் பண்ணுவானுங்க. யங்ஸ்டர் தான். ஆமாம். இப்போ காமனான ஆடியன்ஸ் வராங்க, நான் யாரோட ஃபேனும் இல்லை. இப்போ என்டர்டைன்மெண்ட்டாக வரணும் அப்படின்னா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். என்டர்டைன்மெண்ட்க்கு படம் பேர் ஃபைட் கிளப். உனக்கு ஃபைட்டு வேணா வரியா நான் வாங்கிக்கோ, அந்த மாதிரி நல்லா இருக்கு. ஃபுல்லாக அந்த ட்ரக்ஸு சரக்கு ஃபைட்டு, அந்த நார்த் மெட்ராஸ் அந்த சைடு அந்த மாதிரி தான். அது கதைக்கு ஃபைட்டு தானே ஃபுல்லாக. படம் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தானே பேர். படம் கதை இதுன்னும் போது அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது இந்த ஆட்டிடியூட் காமிச்சிட்டு அந்த மாதிரி இருந்தது. படம் நல்லா தெரியல, ஒரு 2 to 3 ஃபிலிம்ஸ் எடுத்த மாதிரி தான் தெரியுது. அது கேங்குக்குள்ளே சண்டை போடுறது, உள்ள பாலிடிக்ஸு பிரச்சனை, கஞ்சா இந்த மாதிரிலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது படத்தில். எனக்கு விஜயகுமாரை ரொம்ப ரொம்ப பிடிங்க. நான் பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருப்பாருங்க ஆளு. அழகான குழந்தையான பேசி, அழகான குழந்தையான பேசி, எங்க அண்ணன் விஜயகுமார் அண்ணன் நடிச்சா படம் எல்லாம் கொல்ல மாசி. ஃபைட் ஆஃப் கிளப்னு படம் என்ற பேருங்க. இந்த ஃபைட்டு எல்லாம் மஜா சீனுங்க. இந்த படத்தில் ஃபைட்டு எல்லாம் மஜா சீனுங்க. தப்பான பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகாதீங்க. இந்த படத்தை பார்த்து கொஞ்சம் திருந்த வழி பாருங்க. அதே